ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பான், ஜூம் பண்ணி ஒரு ரவுண்ட் பண்ணுவான். அங்கே பாரு அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், இங்கே பாரு இவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். திமுகவோட இளைஞர் தான் துணிவான இளைஞர். மே 4 ரிசல்ட் வருது. மே 5 ஒருத்தர் பேசுறாரு, சனாதனத்தை ஒழிச்சிடும்னு சொன்னீங்க, சனாதனம் ஒன்ன ஒழிச்சிச்சு அப்படின்னாரு. சட்டமன்றத்தில் ஒரு கிளாஸ் எடுத்து கண்ணில் போட்டுட்டு ஒரு மனுஷன், ஒரே மனுஷன் மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னாரா? ஏய், வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம்டா திமுக. அந்த ரீல்ஸ்ல பாக்குறதுக்கு சம்பந்தமே இருக்காதுப்பா. இல்ல என்னமோ பண்ணுவாங்கப்பா. ஏதோ ஒரு குழந்தை ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகும் போது சக்திமான் மாதிரி சுத்திட்டு வந்து ஒருத்தர் குழந்தை காப்பாத்தி வைப்பாரு. யாருன்னு பார்த்தா அவர் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர். வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளே, ஜென்சி தலைமுறையினரே, நாளைக்கு ஒருத்தன் இன்ஸ்டால எழுதுவான், ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பான், ஜூம் பண்ணி ஒரு ரவுண்ட் பண்ணுவான். அங்க பாரு அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், இங்க பாரு இவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும், இங்க பாரு. இவங்கெல்லாம் காலங்காலமா திமுக. அவங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியும். என் கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, அந்த குழந்தையோட பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். எல்லாரும் சாரசாரையா வரீங்க. திமுக இளைஞர்கள் இல்ல, திமுக இளைஞர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. திமுக இளைஞர்கள் இருக்காங்க. திமுக இளைஞர் தான் துணிவான இளைஞர். யாரு தெரியுமா? எலெக்ஷன்ல தோத்துட்டோம். எலெக்ஷன்ல திமுக தோத்துருச்சு, எதிர்பாராத தோல்விதான். மே 4 ரிசல்ட் வருது. மே 5 ஒருத்தர் பேசுறாரு, சொன்னீங்க சனாதனத்தை ஒழிச்சிடும்னு சொன்னீங்க, சனாதனம் ஒன்ன ஒழிச்சிச்சு அப்படின்னாரு. சட்டமன்றம் கூடுது, பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சேர்க்கிறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு கிளாஸ் எடுத்து கண்ணில் போட்டுட்டு ஒரு மனுஷன், ஒரே மனுஷன் மக்களை பிரிக்கும், நல்லா கேளுங்க, மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னாரா? துணிவான இளைஞன், இந்தியாவின் இரும்பு இளைஞன், எங்கள் அண்ணன், என் உயிரினும் மேலான அண்ணன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா? கொத்தடிமன் சொன்னியே, 200 சொல்றியே, இன்ஸ்டாகிராம்ல எழுதுனா, ட்விட்டர்ல எழுதுனா, பேஸ்புக்ல எழுதுனா, மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கணும்னு சொல்லி 10 ஆண்டு தோத்து போனாலும் கெத்தா இருப்பான்டா திமுக காரன். 2026 தேர்தல் யாரும் எதிர்பார்க்கல. உழைச்சோம், ஊரா போய் உழைச்சோம். தலைவர் காலடி படாத மாவட்டம் இல்ல, இளம் தலைவர் காலடி படாத தொகுதி இல்ல. அனைத்து மாவட்டத்தில் மாவட்டம் ஃபுல்லா போனாங்க. குறிப்பா திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட உழைச்சாங்க. ஆனா முடிவு எதிர்பார்க்காதது. மே 4 ரிசல்ட் வருது. காலையில நல்லா இருந்துச்சு, போக போக அந்த நிமிஷம் ஏத்துக்க முடியல. மதியம் 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க, தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. ஏத்துக்கவே முடியலதான், ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு போன் எடுக்கிறேன், 6 மணிக்கு போன் எடுத்து பார்க்கறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ். ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ, ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. ஏய், வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம்டா திமுக. இளைஞர் இல்லைன்னு சொன்னாங்க. காலையில நாங்க கூட வேண்டிய இடம் கொளத்தூர். எங்க கொளத்தூர்ல எங்க தலைவரை தோக்கடிச்சிட்டு திமுக அழிஞ்சிருச்சு, திமுக ஒழிஞ்சிச்சு நீங்க எழுதுறீங்க. நான் அடிச்சு சொல்றேன், நாங்க கூட வேண்டிய இடம் கொளத்தூர், நாங்க போக வேண்டிய இடம் கொளத்தூர். அங்க விதையா நாங்க விதைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு திமுக எடுத்து செல்ல வரைக்கும் ஓய மாட்டோம் என்று சொல்கிறேன். கேட்ட எல்லாருக்கும் சொன்னேன், ப்ரோ திமுக ஜாயின் பண்ணோம், எதனா ப்ரொசீஜர் இருக்கா, எப்படி நம்ம மெம்பர்ஷிப் கார்டு வாங்கலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க, கொஞ்சம் ரீச் பண்ண சொல்லுங்கன்னா. நான் சொன்னேன், 50 முழக்கத்தையும் அண்ணாவையும் கலைஞரையும் தலைவரையும் நீ உள்வாங்கிக்கோ, அந்த கருத்தியில தெளிவாரு, அந்த கொள்கையில தெளிவாரு, நீனும் ஒரு திமுக காரன்னு சொன்ன.
புத்தகத்தை வாங்கி படிச்சான், இன்ஸ்டாகிராம்ல கொள்கைகளை பேசுறாங்க, ட்விட்டர்ல கொள்கைகளை பேசுறாங்க. ஆனா ரீல்ஸ் போட்டு ஒரு மாயை கொடுத்து வந்தாங்க. அந்த ரீல்ஸ்ல பாக்குறதுக்கு சம்மந்தமே இருக்காதுப்பா, இல்ல என்னென்னமோ பண்ணுவாங்கப்பா. ஏதோ ஒரு குழந்தை ரோட்ல ஆக்சிடென்ட் ஆக போது சக்திமான் மாதிரி சுத்திட்டு வந்து ஒருத்தர் குழந்தை காப்பாத்தி வைப்பாரு. யாருன்னு பார்த்தா அவர் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர். இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போட்டாங்க தேர்தல் அப்ப. அவ்வளவு விஷயத்தை தாண்டியும் கொள்கைக்காக விழுந்த ஓட்டு 1,50,00,000 ஓட்டு கொள்கைக்காக விழுந்துச்சு. மீண்டும் வந்திருக்கா, யாரும் சோர்ந்து போகல. திமுக காரன் எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் ஸ்டைலா கெத்தா திமிரா இருப்பா உண்மையான திமுக காரன். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னால ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் சொல்றத 50 முழக்கங்களை சொல்றேன், பதில் முழக்கம் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.